கிட்னிஸ் எப்படி வெளியில அனுப்பும்னு கேட்டீங்கன்னா, வெறும் உப்ப வெளியில தள்ளிடாதாம். அது கூட சேர்ந்து சுண்ணாம்பு சத்தும் வந்தாதான், 2ம் சேர்ந்துதான் உடம்புல இருந்து வெளியேற முடியுமா. அது தனித்தனியா உடம்புக்குள்ள வந்தாலும் உடம்புல இருந்து கழிவா வெளியில போகும்போது ஜோடியா தான் வெளியில போகுமா, தனியா வெளியேற்ற முடியாதாம். சோ அப்ப என்ன ஆகும்னு கேக்குறீங்களா? நம்ம நிறைய உப்பு உடம்புல வச்சிருக்கோமா, அது வெளியேற்றணும்னா என்ன பண்ணும் கிட்னிஸ்? உடம்புல ஸ்டோர் ஆயிருக்கிற கால்சியத்தையும் சேர்த்து வச்சுதான் வெளியில தள்ளும். அப்ப நம்ம உடம்புல ஸ்டோர் ஆயிருக்கிற சுண்ணாம்பு சத்து குறைவாக ஆரம்பிக்கும். கொஞ்ச காலகட்டத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த சுண்ணாம்பு ஸ்டோரே காலியானதுக்கு அப்புறமா போன்ஸ்ல இருந்து இருக்கிற சுண்ணாம்பு சத்து கொஞ்சம் கொஞ்சமா டிப்ளீட் ஆகி சால்ட்டோட சேர்ந்து கால்சியமும் பைண்ட் ஆகி உடம்புல வெளியில போக ஆரம்பிக்கும். அப்ப போன்ஸ் எல்லாம் வீக் தானே ஆகும். போன்ஸ்ல கால்சியம் எவ்வளவுக்கு எவ்வளவு அடர்த்தியா இருக்கோ அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ போன் டென்சிட்டி குறைஞ்சதுன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. போன்ஸ் ரொம்ப வீக் ஆச்சுன்னா பிரிட்டில் ஆயிடும், வலி எடுக்க ஆரம்பிக்கும், நடக்க முடியாது, வேலை பண்ண முடியாது. 50 வயசுக்கு மேல வரக்கூடிய இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் எல்லாம் உப்பு அதிகமா சாப்பிடறதால சின்ன வயசுலயே வரும்.